ஹாய்ங்க ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தேவிப்பட்டினம் ரவிச்சந்திரன் சொல்லுவா நின்றுக்கிட்டு இருக்காங்க வெயிட்டிங்கில். அது என்ன வெயிட்டிங்னு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதேமாரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கேள்விக்கு இதுதான் பதில் நான் சொல்லணும்னு இருந்தேன். ஏன்னா நம்ம ஊரில் வந்து அந்த வீடியோ போடணும் அப்படின்ட்டு தான் உட்காந்துக்கிருந்தோம். இந்த பாருங்கங்க, இங்கே வீடை பாருங்கள். பார்த்தீங்களா படி எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 6 7வது படி. ஓகேவா? இதே இங்கிட்டும் பாருங்கள், 1 2 3 4 5 6 7வது படி. சரிங்களா? இந்த 7 படியும் போட்டு நாங்கள் கொஞ்சம் ஹைட்டாக கட்டியிருக்கோம் வீடு. சரிங்களா? இதெல்லாம் பூச்செல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சு போச்சு. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டி ஒரு 2000 கொரோனாவில் கட்டினாங்க. ஓகேவா? அதுமாதிரி நிறையா பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, அண்ணா நீங்கள் ஊரில் வீடெல்லாம் கட்டியிருக்கீங்க, அது வந்து இந்த யூடியூப் பணத்தில் வச்சு தான் கட்டுறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊரில் வந்தால் நீங்கள் யூடியூப்பில் நிறைய காசு வரும், அதை வச்சா நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யூடியூப்பில் தொடங்கி நல்லா எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு நம்மளோட ஐடியா பாருங்கள், பார்த்துட்டு பாருங்கள். ஆட்டக்கார குடும்பம் ஐடியா பாருங்கள். 2023 தான் நான் தொடங்கினேன். ஓகேவா? அந்த வீடு கட்டின வந்து எத்தனை செல்வம், எந்த வருஷம் செல்வம் இல்லையா? ஆமாங்க, 2020 நாங்கள் கட்டியிருக்கோம். சரியா? இது வருது. நாங்கள் யூடியூப் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கட்டியாச்சுங்க வீடை. 2020 கொரோனா டயத்தில் நாங்கள் இருந்து வீடு கட்டியிருந்தேன். நிறையா பேர் கேட்டிருந்தோம் யூடியூப்பில் வச்சு தான் கட்டியிருக்காங்கன்னு. அப்படி எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சுவர்லேயும் சரி, இந்த ஒரு செங்கல்லையும் சரி, இந்த ஒரு சிமெண்ட்லையும் சரி, அது என்னோடய உழைப்பும் என்னோடய செல்வமாதாவோட உழைப்பும் மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம். சரியா? வேறு யாரும் யூடியூப்லேருந்து பணம் வருதா இல்லையான்னு கேட்டு நிறையா பேர் கேட்டுக்கிறீங்க. அந்த கேள்விக்கு தான் இது பதில் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பாத்திரத்தை தலையில் வச்சுட்டு வியாபாரத்துக்கு போயிருக்கேன். வியாபாரம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சீட்டு எதுமாக போட்டு எங்கள் செலவு வீட்டிலேருந்து எங்களுக்கு நகை கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஒரு 10-15 ஊர் போட்டாங்க. அதில் நாங்கள் அடவு வச்சு இப்போ வரைக்கும் அடவு தாங்க இருக்குது. அந்த நகையை அடவு வச்சு நாங்கள் அந்த வீடை கட்ட ஆரம்பித்தோம். ஒவ்வொரு துளியிலையும் ஒவ்வொரு செங்கல்லையும் எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய வேர்வை சிந்தியான. நானும் கூடமுறை ஒரு கொத்தனார் வேலை பார்த்தாலும் நானும் கூடமுறை ஒரு ஆள் வேலை பார்ப்பேங்க. கூடமுறை வேலை பார்த்து அவங்க கொத்தனார் கேளுங்க, எங்கள் ஊர் கொத்தனார் இருந்தாலும் என்றைக்கு வந்தாலும் தேவைப்பட்ட கொத்தனார் கால்ராசு கொத்தனார் அவர் கேட்டார் எங்களுக்கு. அவங்க வந்து கேட்டு பாருங்கள். நானும் கூடமுறை ஒரு ஆள் வேலை பார்ப்பேன். தண்ணி வீடு கட்டி முடித்தாலும் சரி, தண்ணி நினைக்கிறது எல்லாமே நான் தான் கூடமுறை எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவேன். நான் ஒரு ஆள் வேலையும் பார்ப்பேன். அதுக்குள்ள சம்பளம் வாங்க மாட்டோம். அவங்களுக்கு தேவை ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டீயோ வடை எதுனாலும் வாங்கி கொடுத்து நாங்கள் பார்த்துருப்போம். அது எல்லோரும் செய்வாங்க அப்படிம்பாங்க. அது எல்லோரும் செய்வாங்க. அதாவது அத்தை கொத்துக்குனா டெய்லி நம்ம வந்து வேலை பார்க்குறோம். பார்த்தீங்களா? டெய்லி நீங்கள் வேலை பாருங்கள், நாங்கள் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம், நீங்கள் வீடை மட்டும் கேட்டுங்க, நாங்கள் அன்னைக்குள்ளே சம்பளத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. பட் நாங்கள் வந்து அந்தமாரி கிடையாது. நாங்கள் வந்து கான்ட்ராக்டாக விட்டோம். இவ்வளோ ரூபாஞ்சு கான்ட்ராக்டாக விட்டுட்டு நாங்கள் கொடுத்ததுனால நம்ம டீலேருந்து எல்லாமே ஒவ்வொருத்தரும் கொடுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. நாங்கள் ஃபுல்லாக காலையில் சரி, சாயங்காலம் சரி, என்றைக்குனாலும் எங்களோட கேளுங்க. ஓகேவா? அப்படி எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் அந்தமாரி டைப்பு தான். அதேமாரி நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது சொல்லத்தான் வந்து, ஏன்னா இந்த டயத்தில் வீடியோ போய் எடுக்க டயத்தில் இங்கே செல்வம் வந்தாப்புல. இங்கே பாருங்கள், இந்த பைக்கெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டி கொண்டு வந்துருக்கோம். ஓகேவா? இந்த பாருங்கள், இந்த நைட்டி எல்லாமே இப்படி கொடுப்பாங்க. இந்தமாரி ஒரு கெட்டாக கொடுப்பாங்க. இந்தமாரி ஒரு கெட்டாக கொடுத்து பீஸாக தனித்தனியாக எடுத்து வைக்கணும். இந்த பாருங்க, இது எல்லாமே பீஸாக கொடுத்து எங்கள் செலவு இந்த பாருங்க. மிஷின் கிடக்கு வீட்டில். மிஷின் இல்லாட்டா, அதான் நான் வந்தால் வீட்டில் தைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கடையில் போய் தைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் வந்து இங்கே வீட்டில் நமக்கு நான் வந்தோம்னா வீட்டில் ஒத்தையில் இருக்க முடியிருக்கும். பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, காலேஜுக்கு போயிடுவாங்க. அதனால் ஒத்தையில் இருக்கும். அதனால் நமக்கு இங்கே வீட்டிலேருந்து தை செல்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னதால வீட்டில் எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கு கடைக்காரங்க வந்து மிஷின் போட்டிருக்காங்க. ராம்குமார் கணக்கில் தான் இருக்காருல, எங்கள் வீட்டில் மிஷின் இருக்காங்க. அப்படி இல்லாட்டே அங்கே போய் தைச்சிக்கிருப்பாங்க. சரிங்களா? அது மிஷின் வீட்டில் போட்டதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட குணங்கள் அப்போ தெரிஞ்சு தான் வீட்டில் போடுவாங்க. சரிங்களா? எல்லோரும் வந்து போட மாட்டாங்க. வீட்டில் வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து கடையிலேருந்து தைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சு தான் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஏன்னா நிறையா பேர் கேட்டுக்கிற கேள்வியை தான். நாங்கள் வீடு கட்டும்போது 2020. சரிங்களா? 2020 கொரோனா இருந்துச்சு. கொரோனா டயத்தில், லாக்டவுன் டயத்தில் நாங்கள் வீட்டுக்கு வேலை ஆரம்பித்து நடந்துருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீடோட ஒரு அது என்ன சொல்கிறது, ஐயோ அப்படின்னு, அவங்க வீடு கட்டுறேன்னு நினச்சி கட்டலை. என் பசங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வீடு ஒரு நாளும் கட்டிக்கிடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பழைய வீடாக இருந்துச்சுங்க, அப்பா கொடுத்த வீடு. அதனால் இப்போ அப்பா ஒரு நாள் வீடு கட்டிக்கிடாது அப்படின்னு சொல்லி வந்து சின்ன ஒரு ஒத்துருமா இருந்துச்சு. இப்போ சின்ன ஒரு ஓடு ஓட்ட இது மாதிரி இருந்துச்சு, ஷாப் மாதிரி சின்னதாக இருந்துச்சு. அதை வந்து உடனே இடித்து போட்ட உடனே என் மகா என் பசங்க 3 பேரும் சேர்ந்து தான் வீடை இடிச்சு போட்டாங்க. வந்து சுற்றியில் கொண்டு வந்து டம்முன்னு அடித்து உடச்சி போட்டாங்க. எப்படி உடச்சி போட்ட வீடு கெட்டித்தானே ஆகணும். நாங்கள் வந்து ஒத்தி இருந்தோங்க 2 வருஷத்துக்கு ஒத்தி இருந்தோம் வேறு வீட்டில்.
அப்போ சரி நமக்கு 2.5 லட்சம் இருக்குது, காக்காவுக்கு ஒரு நகை இருக்குது, அதை வச்சு பிறகு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு உடனே நாங்கள் வீடை கட்ட ஆரம்பித்தோம். ஏன்னா நிறைய பேர் நினச்சிருக்காங்க இந்த யூடியூப்பில் உள்ள வருமானத்தை வச்சு. யூடியூப்பில் வருமானம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் 52,500 பேர் இருக்காங்க. இதில் எவ்வளோ வருமானம் வரும்னு தெரியும், எவ்வளோ வியூவர்ஸ் போகுதுன்னு தெரியும். நல்லா வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் குறையுதோ, பட் நம்ம வீடியோ பார்க்கலாம் அனுசரித்து தான் போகும். அதனால் 1,50,000 மேலே 1 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் நிறையா காசு கிடைக்கும். சரிங்க, அது பார்த்தீங்கன்னா 2-3 சேனல் வேணும். யூடியூப்லாம் சரி, ஃபேஸ்புக்கில் நிறையா காசு வருங்க. யூடியூப்பை காட்டி ஃபேஸ்புக்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்ததில்ல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்படிலாம் இல்லை. நமக்கு அது என்ன சொல்கிறது, நமக்கு யூடியூப்பில் மட்டும்தான் தெரியும். ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு வரதானு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபேஸ்புக்கில் நான் வீடியோ போடுறதில்ல. எனக்கு அதில் அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை. எனக்கு நான் அந்தளவுக்கு நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணலைங்க. ரொம்ப ஒன்லி யூடியூப் மட்டும்தான். டேரெக்டாக யூடியூப்பில் ஏறினா யூடியூப்பில் மட்டும்தான் வீடியோ போட்டுருக்கேன். சரிங்களா, அதேமாதிரி நீங்கள் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால நான் சொன்னது தான். ஓகேவா, தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டோங்க. நேற்று நாங்கள் லைவ் சாயந்தரம் போடலாம்னு நினச்சிக்கிறோம். பட் எனக்கு திருநெல்வேலியில் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. தென்காசி பாவூர் சத்திரம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் நான் அங்கே போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு ரைட்டு வர 9 மணி ஆயிடுச்சுங்க. அதனால தான் நான் வீடியோ போடல, நான் லைவ் போடலை. ஓகேவா, அந்த பாருங்கள். எல்லோரும் கேட்பீங்க எத்தனை ரூமில், நிறையா பேர் கேட்டிருந்தேன் எத்தனை ரூம் கேட்டிருந்தாங்கன்னா பேசுவேன். எத்தனை ரூம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த பாருங்கள், இது ஒரு ரூமுங்க. ஓகேவா, இது வந்து பெட்ரூம் மாதிரி ஒரு ரூமு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கிச்சன் மாதிரி. கிச்சன் மேலே கிச்சனே தான். பார்த்தீங்களா, இந்த 2 ரூம் தான். ஓகேவாங்க, நிறையா பேர் கேட்டுக்கிற கேள்விகளுக்கும் விட தெரிஞ்சிருக்கும். இருட்டாக லைட்டு தெரியுதுன்னு தெரியல. வீடு சிம்மரியா வீடு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேலை பார்த்துக்குங்க. மாவு தோசுட்டு இருக்கு அப்படி சொல்லுவோம். இதாங்க கிச்சன். அது மெத்துப்படிலாம் நாங்கள் மேலே போட்டிருக்கோம். பட் மேலே வந்து நமக்கு வந்து அதான் நமக்கு வந்து மெத்துப்படி மேலே போட்டிருக்கோம். ரூமில் மேலே எடுத்துக்கலாங்க தேவைன்னா. ஓகேவா, அது இங்கே பாருங்கள். எங்களுக்கு அதாவது டவுன் பக்கம், அதாவது ரோட் சைடு பக்கத்தில் நாப்பில் எங்களுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்பலாம் இல்லை. எல்லோரும் சொல்கிற மாதிரி 500 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் அதெல்லாம் எங்களுக்கு என்னென்னு தெரியாது. நமக்கு வந்து ஒரு சைடு இடம் தான். எங்கள் அப்பா கொடுத்த இடம். அவங்களாம் வாங்கினாலும் வீடு மட்டும் தான் அவங்களோட இது. அதுக்காக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. டவுட்டில் தான், அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் டேரெக்டாக நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கு. அதனால் நேராக வந்து அது வந்து டேரெக்டாக இந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணி ஆக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு இதாக வச்சுருக்கோம். ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஒரு பிரிட்ஜ் இருக்குது. பிரிட்ஜு பார்த்துக்கோங்க. இருந்தால் எங்கள் வீட்டில் நீங்கள் பாருங்கள். எல்லாருமே பார்த்தா இந்த வேலை பார்த்துருக்காங்க, செல்வம் வேலை பார்த்துருக்காங்க. ஓகேவா, இதாங்க போய்ட்டு பார்த்துக்கிட்டீங்களாங்க. முதல்ல வந்து பழைய மாடல் டிவி இருந்துச்சு. அது வந்து நிறைய இடத்த காத்துருக்குன்னு சொல்லி கிளியராக வந்துடல. பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்இடி டிவி மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வியாபாரத்தில் கிடச்சி ரூமில் இருந்து ஃபேனுங்க. அதுமாதிரி அங்கே ஒரு ஃபேன் இருக்கும். பீரோல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பழைய மாடல் பீரோல். எங்கள் அம்மா அப்பா பீரோவில் இந்த பச்சை கலரு. இது வந்து எங்களுடைய பீரோல். நாங்கள் எங்கள் அத்தை செல்வத்தோட அம்மா வாங்கி கொடுத்த பீரோல் எங்களுக்கு. ஓகே, அந்த மிஷினு இதுதாங்க எங்கள் லைஃப். நிறைய பேர் கேட்டுக்கிறீங்களா, அந்த கேள்விகளுக்கு இதுதான் விடை. சரிங்களா, நம்ம என்ன நாள் நீங்கள் நினச்சிக்கோங்க, என்ன நாள் கேட்டுக்கோங்க. நாங்கள் எங்கள் உண்மையை சொல்லிப்பட்டாச்சு. இதுதான் எங்களோட லைஃபு, எங்களுடைய என்ன சொல்கிறது, என்ன சொல்லணும்னு தெரியல. ஓகேவா, எல்லோரும் வேலை பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல வீடியோ எடுத்துவேன். சரிங்களா, தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது சொல்ல கண்டிப்பாக எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க மெயினாக முதல்ல வந்த உடனே எங்கள் வீட்டுக்குள்ளே ஏற மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே விழுந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்கும். இதை நான் அப்படியே சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அந்த படியில் ஏறி போகும்போது திடீர்னு ஸ்லிப்பாக கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். கம்பி வைக்கணும்னு பார்த்தோம். எங்களுக்கு வந்து அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், பற்றாக்குறை நம்ம. சரிங்களா, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதனால் அந்த கம்பி வைக்காமல் மறந்துட்டோம். நம்ம தான் கொஞ்சம் கம்பி வைக்கணுங்க. கொஞ்சம் சைடில் மட்டும் இந்த கம்பி மாதிரி வச்சோம்னா கீழே கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். இதில் வேறு 1-2 ட்ரிப்லாம் நாங்கள் விழுந்திருக்கோம். நான் ஸ்லிப்பாக இருக்கேன்னா மழை டயத்தில் வந்து வழுக்கும். செலவு 1 ட்ரிப்பில் இதில் வலிக்கு விழுந்துருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி நான் கேரளா இருக்கும்போது சொல்ல மாட்டாப்புல, பயந்துக்கிட்டு வலிக்கு விழுந்துருக்காப்புல. கம்பி வைக்கணுங்க. சரிங்களா, ஓகேங்களா, இதுதாங்க எங்களுடைய இது. வேறு என்ன, வேறு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. பூசணும். ஏன்னா பூசணும் கொஞ்சம் அந்த பறிஞ்சு விழுந்து அந்த பெயிண்டெல்லாம் விழுந்துகிட்டே இருக்குது. இன்னும் இந்த வெயிலில் கொஞ்சம் டைல்ஸ் மாதிரி இவ்வளோ பூசினாலும் 10, 20, 30 ரூபா வரும். அது கம்பி போடலாம் இன்னொரு 50 ரூபா செலவு இருக்குது. சிம்பிளான ஒரு செலவு. இது மட்டும் முடிக்கணும். அது கொஞ்சமாக நம்ம வியாபாரம் பார்த்து கொஞ்சமாக எங்கள் செலவும் தைச்சி நாங்களே வியாபாரம் பார்த்து கொஞ்சமாக நாங்கள் உண்டாக்கிறோம். சரிங்களா, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து அதாவது நிறைய பேர் வண்டி எடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஒரு சொந்த வண்டி எடுங்க ரவியன் அப்படின்னாங்க. அதேமாதிரி நிறைய பேர் ஃபோன் போட்டவங்களும் நீங்கள் வண்டி எடுங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எல்லோரும் சொல்லுது வந்து அவங்களோட பெருந்தன்மை. பட் நம்ம வேண்டாங்க. அது வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு காலையிலேருந்து வேலை பார்த்து வேறு சேர்ந்து வேலை பார்த்து ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலை பார்த்து நமக்கு 10 ரூபா அனுப்பி நம்ம அதை வச்சு இருக்கவா, அது வேண்டாங்க. நமக்கு அந்த வீடு பாருங்கள், நாங்கள் வீடு கட்டுறோம். எனக்கு வந்து அம்மா அப்பா
சப்போர்ட்டு யாருமே இல்லை அவங்க முதல்ல இறந்து போயிட்டாங்க. அதுமாதிரி எங்கள் அத்தை எங்கள் மாமியார் வீட்டில் எந்த சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அத்தை இல்லை, இருந்தால் எங்கள் அத்தை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் இல்லை யாருமே. அதேமாதிரி நிறையா சொந்த பந்தங்கள் இருந்தாலும் யாருமே எங்களுக்கு வந்து காசு கொடுத்துருந்தாங்க ஒரு 50,000 1 லட்சம் வச்சுக்கோங்க வீடு கட்டிக்கோங்க அப்படிங்கிற ஒரு அளவுக்கு யாருமே கிடையாது. யார் இந்த அளவுக்கு நாங்கள் வாங்கவும் இல்லை. இது எங்களோட முழுக்க என்னுடைய செல்வமாற உழைப்பு தான் இந்த வீட்டில் இருக்குது. சரிங்களா? அதை ஏன் இப்படி சொல்கிறோம்னா, நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நிறையா பேர் யாரும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு. நாங்கள் இது வரைக்கும் யார்கிட்ட நாங்கள் 5 பைசா வாங்கினதே கிடையாதுங்க, வாங்கவும் மாட்டோம். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கொஞ்சம் கைமாற்ற வாங்கி எடுத்து கொடுத்தா அது எல்லா விஷயம் நார்மலாக தான் எல்லாருக்குமே. சரிங்களா? நாங்கள் வந்து எனக்கு வண்டி சொந்தமாக எடுங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொன்னாங்க. அது வேண்டாங்க, வண்டி எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துருக்கோம், ஐயோ அவங்க கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிருக்கணும். அது எதுக்கு? நம்மளாம் உழைச்சி கடவுள் புண்ணியத்தில் நம்ம உழைக்கக்கூடிய திறமை இருக்குது, தைரியம் கொடுத்துருக்காரு கடவுள். இதை வச்சு உழைச்சி நம்ம கண்டிப்பாக கெத்தாக நம்ம சொந்த உழைப்புங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? சரிங்க, பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். டைம் போய்கிட்டு இருக்குது. நிறையா டைமில் போய் அதாவது லாங் வீடியோ மாதிரி போட்டால் எங்களை பொறுமை இல்லையா பார்க்குறதுக்கு, சிம்பிளாக போடுங்க அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் 1-2 விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணணும்ல. நிறைய பேர் கேட்குற கேள்வி சரி, இதனால தான் நிறைய பேர் அதாவது நமக்கு கமெண்டில் போடுறாங்களே இல்லையா, நிறைய பேர் ஃபோன் வாங்கணும் நம்பர் வாங்கினாலும் என்கிட்ட கேட்டு இருக்கேன் அந்த கேள்விகளாக. அதுக்காகத்தான் நான் ஒரு அந்த வீடியோ போட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். முழுக்க உண்மை. எங்களுக்கு வந்து பொய் பேச தெரியாது. எதாக இருந்தாலும் இங்கே யோசனை பண்ணி ஐயோ இப்படி பேசலாமா, ஐயோ அப்படி பேசலாமா அப்படிங்கிற ஒரு கிரிமினல் மைண்டு எங்களுக்கு வராது. சரிங்களா? இதுதான் உண்மை. சரிங்களா? நீங்கள் புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி, நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் இது கரெக்டான பதிலாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, தொடர்ந்து பாருங்கள். அது பத்திரமா இருங்க. பாய்ங்க, பாய். செல்வம் எல்லாம் குக்கிங் பண்ணியிருக்கேன், மணி 8 மணி ஆச்சு. ஸோ குக்கிங் பண்ணியிருக்கேன், அதனால தான். ஓகேவா? சரி பாருங்கள், பத்திரமா பாய்ங்க, பாய்.